ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த தடவை நம்ம ஃபேமிலியோட கிளம்பி வந்திருக்க இடம் பேர் தான் ஹம்பி. இந்த இடத்த பற்றி ஒரு வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா, பொதுவாக ஒரு ஊருக்குள்ளே தான் நம்ம ஒரு கோவிலை பார்ப்போம். ஆனால் ஒரு ஊரே கோவிலாக இருக்குது அப்படின்னா அது இந்த விஜயநகர பேரரசு தான். இந்த இடத்துல குனிஞ்சு பார்க்குற கிணத்துல இருந்து அண்ணாந்து பார்க்குற கோபுரம் வரைக்கும் எல்லாமே கலை சிற்பங்கள் தான். இந்த இடத்த நாங்கள் ஒரு நாளில் எக்ஸ்ப்ளோர் பண்ண மாதிரி நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது முடியாது. ஏன்னா இந்த இடத்துல பார்க்க வேண்டிய விஷயங்கள் அவ்வளோ இருக்குது. கல்லால் செய்யப்பட்ட கதவுல ஆரம்பித்து கலை நிகழ்ச்சிக்கான மேடை, கல்லை குடைஞ்சி பண்ண பைப் லைனு, பாதாள அறைகள், தண்டனை மேடை, அழகிய தூண்கள், அன்பின் அடையாளம், குதிரை மற்றும் யானைப்படைக்கான தங்குமிடம், தொழுகை பள்ளி, நீர்கோவில், ஒரே கல்லால் செதுக்கப்பட்ட சிவலிங்கம், நரசிம்மர் சிலை, விநாயகர் சிலை, பிரம்மாண்டமான கோபுரங்கள், இப்படின்னு பல வரலாற்று சுவடுகளை சுமந்திருந்தாலும் நம்ம தஞ்சை பெரிய கோயிலுக்கு ஈடாகாது. அது ஏன்றதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். வாங்க நம்ம இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய ஹம்பி சீரீஸில் இதுக்கு முன்னாடி 3 வீடியோ போட்டிருக்கோம். விஜய வித்தாலா டெம்பிளை பற்றியும், டோல்கேட்டை பற்றியும், துங்கபுத்ரா நதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய இசை மண்டபத்தை பற்றியும் வீடியோஸ் போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா அதையும் பார்த்துருங்க. இன்றைக்கான வீடியோவில் நாம் மகாநவமி திப்பா அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நீங்கள் சொன்ன ஆச்சரியப்படுவீங்க, இங்கே ஒரு போர்ட்டபிள் பூலே இருக்குது அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா? ஆமாங்க, இதுக்குள்ளே இருக்கக்கூடிய குளத்தை நம்ம எங்கே வேணால் கொண்டு போய் அதே மாதிரியே ஸ்ட்ரக்சரில் அமைச்சிக்க முடியும். வாங்க அது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த மகாநவமி திப்பாக்குள்ளே நம்ம நுழையும் போதே என்ட்ரன்ஸில் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோன் டோர் தான் பார்ப்போம். இந்த டோர் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கல்லில் செதுக்கி ஒரு பெரிய டோராக பண்ணியிருப்பாங்க. இந்த என்ட்ரன்ஸ்லேயே நமக்கு 2 டோருமே லெஃப்ட் ரைட்டில் வச்சுருப்பாங்க. ஒரு டோர் பார்த்தீங்கன்னா சிதிலம் உடஞ்சி போயிருக்கும். இன்னொரு டோர் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் க்ளீனாக எந்த அளவுக்கு வந்து செதுக்கி நீட்டாக பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே ஒரே ஷேப்பில், ஒரே சைஸில், ஒரே வெயிட்டில் பண்ணியிருக்காங்க. இந்த டோரு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நட்டு வைக்கிற மாதிரி, அதாவது கொடி கம்பத்தை நடுற மாதிரியான ஒரு ஷேப் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இது பாருங்கள், இது ஒரு அம்மி குழவி மாதிரி இருக்கும். இந்த குழவி உள்ள அந்த டோரை நட்டுட்டு டோரை ஒரு 4-5 பேர் சேர்ந்து தள்ளினாங்க அப்படின்னா தான் திறக்கும். ஸோ அதுக்கான லாக்கும் அந்த இடத்துல பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. ஆரம்பமே நமக்கு ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை கொடுத்துருச்சு. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த நேம் போர்டு. இந்த நேம் போர்டில் தான் எனக்கு தெரிய வந்தது, டோட்டல் ஹம்பியில் நம்ம பார்க்கக்கூடிய இடங்களோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 65 இடங்கள் இந்த இடத்துல பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ அப்போ தான் எனக்கு நம்மளோட கைடு சொன்னது ஞாபகம் வந்தது. இந்த ஹம்பியை பார்க்கணும் அப்படின்னா மினிமம் ஒரு 3 நாளாவது தேவைப்படும். அதுவும் நம்ம அவசரமாக ஃபாஸ்ட்டாக பார்க்கணும்னு நினச்சா. இன்கேஸ் நீங்கள் ரிலாக்ஸாக எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சின்னா குறைஞ்சது 1 வாரமாவது தேவைப்படும் அப்படின்னு சொன்னார். அதுக்கேற்ற மாதிரியே இதில் பார்த்தீங்கன்னா 65 இடங்கள் வந்து நம்ம இந்த ஹம்பியில் பார்க்குறதுக்கான இடங்கள் இருக்குது. இப்போ நம்ம நுழையக்கூடிய இந்த மகாநவமி திப்பா பார்த்தீங்கன்னா 49வது இடம். ஸோ இந்த இடத்துல ஒரு 4-5 விஷயத்தில் பார்க்க போகிறோம். வாங்க உள்ளே போகிறோம். நிறைய பிரம்மாண்டங்கள் நமக்காக காத்துட்ருக்கு. செம பெருசுங்க. ஆமாங்க, நீங்கள் இப்போ பார்க்கக்கூடிய இந்த பிரம்மாண்டமான மேடை அப்படின்றது ஒரு பெரிய மண்டபமாக இருந்திருக்கு. அதுவும் ராஜா அந்த இடத்துல உட்காந்து சுற்றி இருக்க இடத்துல நடக்கக்கூடிய எல்லா விழாக்களையும் எல்லா ப்ரோக்ராமையும் வந்து அதில் உட்காந்து பார்ப்பாரு. இந்த இடத்த பொதுவாக ராயல் என்க்ளோசர் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக அப்படின்னா, இந்த இடத்துக்குள்ளே நுழையணும் அப்படின்னா குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும்தான் உள்ள அலோடு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து ஒரு தாஜ் ஹோட்டலில் போகணும் அப்படின்னா நமக்குன்னு ஒரு இன்விடேஷன் இருக்கணும், அதற்கான ஒரு சீருடையில் போகணும், அந்த மாதிரியான ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா? அப்போவே, அதாவது அந்த காலத்திலேயே இந்த இடத்துக்கு நுழையிறதுக்கு ஒரு அனுமதி பெற்றுட்டு தான் நம்ம உள்ளே வர மாதிரி இருக்கும். அதுவும் ராயல் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் மீட் பண்ணக்கூடிய ஒரு இடமா தான் இந்த இடம் இருக்குது. இப்போ நம்ம ஏறக்கூடிய இந்த மண்டபம் மேடை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 அடி ஹைட்டில் இருக்குது. நம்ம இந்த முன்வாசல் வழியாக ஏறுறதுனால இது படிக்கட்டுகளோடு இருக்குது. பின்பக்கமும் ஒரு வழி இருக்குது. அது எதுக்குன்னா, அந்த மேடை மேலே யாராவது ப்ரோக்ராம் பண்ண போகிறாங்க, இல்லை நடனம் ஆட போகிறாங்க அப்படின்னா அவங்க வர்றதுக்கான வழிகள் அப்படின்றது இன்னொரு பேக் சைடில் இருக்குது. அதை நான் உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன். நம்ம படிக்கட்டு ஏறும் போதே இந்த சிலைகள்லாம் நம்ம கவனிக்க முடியும். போர் வீரர்கள்லேருந்து யானைகள்லேருந்து எல்லா படைகளும் பார்த்தீங்கன்னா நம்ம ஏறக்கூடிய படிக்கட்டை நோக்கி ஃபேஸ் பண்ண மாதிரியே இருக்கும். லெஃப்ட் சைடில் இருக்க ஸ்டாச்சுஸ் எல்லாமே ரைட் சைடில் ஃபேஸ் பண்ண மாதிரியும், ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஸ்டாச்சுஸ் எல்லாமே லெஃப்ட் சைடில் ஃபேஸ் பண்ண மாதிரியும் இருக்கும். இதே நம்ம பேக் சைடில் இறங்கும் போது கவனிங்க, எல்லாமே ரிவர்ஸில் இருக்கும். அது நான் இறங்கும்போது உங்களுக்கு காட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏறக்கூடிய இந்த படிக்கட்டு எல்லாமே ஒரே ஒரு கல்லை யூஸ் பண்ணி நீட்டாக செதுக்கி பண்ணியிருக்காங்க.
நம்ம மேலே ஏறினதுக்கு அப்புறம் தான் இதோட பிரம்மாண்டன்றது இன்னும் அதிகமாக தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் ஏரியா அப்படியே மேலே ஒரு பெரிய ஸ்டேஜாக இருந்திருக்கு. இந்த இடத்துலேருந்து நம்ம கீழே பார்த்தோம் அப்படின்னா நம்ம பார்க்கக்கூடிய எல்லாமே தெரியுதுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்க்கு அவ்வளோ லென்த் வரைக்கும் எல்லா டீட்டெயிலுமே கிளியராக தெரியுது. ஸோ அப்போ பார்த்துக்குங்க அந்த காலத்தில் மன்னர் எந்த அளவுக்கு யோசித்து இந்த இடத்த அமைச்சிருப்பாங்க அப்படின்றது. அதே போல் இந்த மேடையோட சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, அந்த சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாகவும் நல்ல சமதளமாகவும் இருக்குது. ஸோ இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நிறைய தூண்கள் அமைச்சு இது ஒரு மண்டபமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது என்னால் கரெக்டாக இமேஜின் பண்ண முடியல. இது மேலே உட்கார்றப்போ காற்று பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நல்லா காற்று அடிக்குது. ஸோ நேச்சரோட எந்த அளவுக்கு ஒன்றி இருந்திருக்காங்க அந்த காலத்து மன்னர்கள் அப்படின்றதுலாம் வந்து இதுவும் ஒரு உதாரணமாக இருக்குது. நம்ம இந்த மண்டபத்தை சுற்றி வெளியே வரும்போதே நம்மளோட லெஃப்ட் சைடில் பார்க்க முடியும் ஒரு ஸ்டெப்ஸ் இறங்கி போகிறது. நான் சொன்னேன் இல்லையா, நம்ம பின்னாடி பக்கமாக இறங்கி அந்த பக்கமாக வரலாம் அப்படின்றது. ஸோ இந்த இடம் வந்து யாரெல்லாம் இந்த ஸ்டேஜ் மேலே பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்களோ அவங்களுக்கான ஒரு பாதையாக இந்த இடம் வந்து இருந்திருக்கு. ஸோ இது வழியாக தான் மக்கள் ஏறி இங்கே மேலே வந்து ராஜாவுக்கு முன்னாடி பர்ஃபார்ம் பண்ணி காட்டுவாங்க. ஸோ கீழே இருக்கவங்களும் அதை பார்க்க முடியும். மக்களை இங்கே பாருங்கள், இது மேலே பர்ஃபார்ம் பண்ணக்கூடியவங்க எல்லாருமே வந்து பேக் சைடுக்காக வர்றதுக்காக ஒரு என்ட்ரன்ஸ் வச்சுருக்காங்க. அதுதான் இது வழியாக தான் மேலே ஏறி வருவாங்க. இதோட ஸ்டெப்ஸ் வெளியே வர வழி பார்த்தீங்கன்னா இது இருக்குது பாருங்க, பேக் சைடு சரிதா, எவ்வளோ ஸ்டீப்பாக கீழே இருக்குது பாருங்க. இதே ஏறி இதே மேலே ஏறி இப்படி வந்து பேக் சைடுக்கா இறங்கி வந்துடும். அப்படி கீழே இறங்கிடுங்க இந்த பக்கமா இதுல கீழே இறங்கலாம். பேக் சைடில் இருக்கு. இது ஸ்டீப், நீங்கள் எந்த பக்கம் இறங்குது இதுதான் ஈஸியாக இறங்கிடலாம். நான் ஏற்கனவே சொன்ன அந்த பின் வாசல், அதாவது மேலே பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய எல்லா பீப்புளும் ஏறுறதுக்கான வழியாக வந்து இந்த வழி தான் இருந்திருக்கு. ஸோ இது வழியாக நம்ம கீழே இறங்கும் போதே உங்களால் பார்க்க முடியும். எதற்கும் வந்து இதே போல் படிக்கட்டுகள் இருக்கும். ஸோ 2 பக்கமும் வந்து இந்த ஸ்டேஜ் மேலே ஏறி வரலாம் இறங்கலாம் அப்படின்றது தான் இதோட இது. நான் இங்கே பின்பக்கமாக இறங்கும் போதே உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் பாருங்கள். நம்ம முன்னாடி ஏறும்போது அந்த அனிமலாக இருக்கட்டும் இல்லை போர் வீரர்களாக இருக்கட்டும் எல்லாருமே ஸ்டேஜுக்கு சென்டர் பார்த்த மாதிரி இருந்தாங்க. ஆனால் இங்கே பாருங்கள் எல்லாமே வெளியே போகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்டேஜ் அமைக்கிறதுல கூட எந்த அளவுக்கு ஒரு ஸ்டாச்சுஸை வச்சே வந்து ஒரு கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க மக்களுக்கு அப்படின்றது எவ்வளோ அழகாக கிளியராக தெரியுதுங்க. இந்த காலத்தில் நம்ம ஹைவேஸில் போகும்போது கூட நம்ம அந்த சைன்ஸ்லாம் பார்க்க முடியும், லெஃப்ட் எடுக்கணுமா ரைட் எடுக்கணுமா அப்படின்றத. ஸோ இந்த ஸ்டேஜை சுற்றி அந்த விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதுவும் ஸ்டாச்சுஸை அந்த கல்லில் பதிச்சு நமக்கு இந்த பக்கமாக இறங்கணும் அந்த பக்கமாக ஏறணும் அப்படின்றத அப்போவே வந்து அதில் கரெக்டாக பதிச்சிருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த மேடையை சுற்றி இருக்கக்கூடிய சுவர்களில் அந்த காலத்து வீரர்கள் பெண்களாகவும் இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் இந்த சிற்பங்கள் எல்லாமே அவங்க அன்றாடம் பண்ணக்கூடிய வேட்டையாடுற விஷயமா இருக்கட்டும், குதிரைகளுக்கு ட்ரைனிங் கொடுக்குற விஷயமா இருக்கட்டும், கலை நிகழ்ச்சிகளில் நடனம் ஆடுறது வரைக்கும் எல்லாத்தையும் இந்த சுவத்தில் சிற்பமாக அமைச்சு இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்களும் வந்து அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அவ்வளோ அழகாக இதில் பதிச்சிருக்காங்க. இந்த சுவற்றில் இருக்கக்கூடிய சிற்பங்கள் இன்னொரு விஷயத்த நமக்கு சொல்லித்தருது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்திலேயே அதாவது 14th செஞ்சுரியிலேயே ஆணுக்கு ஈக்குவலாக பெண்ணையும் வந்து அந்த காலத்தில் பார்த்துருக்காங்க அப்படின்றது இந்த சிற்பங்கள் நமக்கு க்ளீனாக சொல்லுது. ஏன்னா நீங்கள் பார்க்க முடியும், வேட்டையாடுற விஷயத்துலையும் பெண்கள் இருப்பாங்க, நடனம் ஆடுறதுலையும் பெண்கள் இருப்பாங்க, ஆண்களும் இருப்பாங்க, குதிரைக்கு ட்ரைனிங் தர விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா ஆணும் இருப்பாங்க பெண்ணும் இருப்பாங்க. ஸோ இந்த சிற்பக்கலைகள் எல்லாத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா விமனுக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு ஈக்குவாலிட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம படிக்கட்டில் இறங்கி வரும்போது அந்த கைப்பிடி இருக்கும் இல்லையா, அந்த கைப்பிடி இருக்கக்கூடிய பாறைகளில் கூட சிற்பக்கலைகளை வந்து அவ்வளோ அழகாக செதுக்கி வச்சுருக்காங்க. நீங்கள் பார்க்கும்போதே அந்த சிற்பக்கலைக்கான அழகு வந்து அதில் தெரியும். அடுத்ததாக நம்ம பார்க்க நடந்து போயிட்டுருக்க இந்த இடம் தான் ரொம்பவும் ஆச்சரியமான ஒரு இடம். அதாவது அந்த காலத்தில் நீர் மேலாண்மை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்றது ரொம்ப ஆச்சரியத்தக்க விஷயமா இருக்குது. இந்த இடத்துக்கு நம்ம நடந்து போகும்போதே நம்மளால் பார்க்க முடியும் ஒரு ஸ்ட்ரெயிட்டாக கல் வந்து மேலே அடுக்கி வச்சிருக்க மாதிரி. ஸோ இது வந்து நார்மல் கல் கிடையாது, அது ஒரு பைப் லைன். அதை நான் அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய கல் வந்து அடுக்கி வச்சுருப்பாங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் சாப்பிடக்கூடிய பிளேட் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த பெரிய பெரிய கல்லால் செஞ்ச தட்டில் தான் வந்து இங்கே வரக்கூடிய விருந்தினருக்கு உணவளிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த குழிகள் இருக்கியா, சுற்றி 4 குழிகள், இதில் எல்லாத்துலேயும் பொரியல், ஸ்வீட்டு, இந்த மாதிரியான பலகாரங்கள் வச்சு நடுவில் சாப்பாடு, அவங்க சாப்பிடக்கூடிய சாப்பாடை கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. இந்த தட்டுகளை நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எப்படிடா ஒரு மனுஷன் லைனாக உட்காந்துருக்காங்கன்னா அவங்களுக்கு எப்படிப்பட்ட வெயிட்டான ஒரு தட்டு எடுத்துகிட்டு வந்து தூக்கிட்டு வந்து வைப்பாங்க
அப்படின்றது எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருந்தது. ஈவன் என் பசங்களும் அதை ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தாங்க, இதுலையா சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நிஜமாவே அந்த காலத்தில் இந்த மகாநவமி அந்த டைமில் இங்கே வரக்கூடிய விருந்தினர்களுக்கு இதில் தான் உணவளிக்கப்பட்டிருக்கு. அப்போ செஞ்சது இது என்னன்னு தெரியுதா? தண்ணி பைப்லைன் எல்லா குளத்துக்கும் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இருக்க டெக்னாலஜியில் நம்ம பிவிசி பைப்பை யூஸ் பண்ணி வாட்டர் கனெக்ஷன்ஸ் எல்லாமே ஈஸியாக பண்ணிடுறோம். ஆனால் அந்த காலத்தில் நம்ம இதுக்கு முன்னாடி விசிட் பண்ண அந்த இசை மண்டபம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல போகக்கூடிய ஆறு, துங்கபுத்திரா ஆறு இருக்கு ரிவர், அந்த ரிவரோட தண்ணியை இந்த மாதிரி ஊருக்குள்ள பைப்லைன்ஸ் போட்டு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இது சாதாரண பைப்லைன்ஸ் கிடையாது, ஸ்டோன்லேயே பண்ண பைப்லைன்ஸ். இது ஒன்றும் கரெக்டான சைஸில் இருக்கும். எந்த காரணத்தை கொண்டு ஒன்று பெருசாவோ ஒன்று சின்னதாகவோ இருக்காது. கரெக்டான விதத்தில், கரெக்டான ஹைட்டில், அதே போல் உள்ளே போகக்கூடிய குழி இருக்கு இல்லையா, அந்த குழியும் கரெக்டான விதத்தில் பண்ணியிருப்பாங்க. அதே போல் கீழே அந்த தாங்கி நிற்கக்கூடிய தூண்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் அளவு எடுத்து கரெக்டாக மெஷர் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு குளத்துலையும் அதோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி டவுன் ஆகி கிராவிட்டியை பேஸ் பண்ணி தண்ணி அந்த குளத்தில் போய் சேரணும் அப்படின்றதுக்காக ரொம்பவும் பக்காவான மைக்ரோ மெஷர்மெண்ட் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த குளம் தான் போர்ட்டபிள் குளம் அப்படின்னு சொன்னேன். இந்த குளம் தான் அந்த ஹம்பியில் இருந்த இன்ஜினியர்ஸோட ஸ்கில்லு அண்ட் அவங்க யூஸ் பண்ண டெக்னாலஜி இது எல்லாத்தையும் பிரதிபலிக்குதுன்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த குளம் ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆர்கியாலஜிஸ்ட் தான். ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடந்த போரில் இந்த குளம் சிதைக்கப்பட்டுருச்சு. ஆனால் இந்த குளத்தை மறுபடியும் ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கு இதில் ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்க அந்த காலத்தில் கிரியேட் பண்ண அந்த ஆர்கிடெக்ட்ஸ். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கல்லுலையும் அதுக்கான நம்பரும் அதுக்கான திசையும், இப்போ லெஃப்ட்னா லெஃப்ட்ல இந்த கல்லை வைக்கணும், ரைட்னா ரைட்ல வைக்கணும், எப்படி நம்ம ஒரு பசில் கிரியேட் பண்ணுமோ அந்த பசிலில் நம்பர் கொடுத்துட்டு எப்படி ஈஸியாக பண்ணிடுவோம், அந்த மாதிரி இந்த கல்லுங்க ஒன்னொன்னுலையும் ஒரு நம்பர்ஸ் போட்டு கிளீனாக எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இன்கேஸ் இந்த குளத்தை நீங்க வேற இடத்துல அமைக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் நிச்சயமா ஈஸியா பண்ண முடியும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கல் அடிக்கிருக்காங்க இல்லையா, இது எதுவுமே ஃபுல்லா ஒரு கல் கிடையாது. ஒவ்வொன்றும் கரெக்டா செதுக்கி ஸ்கொயர்னா ஸ்கொயர், ட்ரையாங்கிள்னா ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லி செதுக்கிட்டு அது எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்ற நம்பர்ஸ் முதற்கொண்டு அதுல குறிப்பிட சொல்லியிருக்காங்க. இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய ஆர்கியாலஜிஸ்ட் இந்த குளத்தை மறுபடியும் கட்டமைப்பு பண்ணியிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, அந்த காலத்துல இந்த மாதிரியான ஒரு சிந்தனையோட இந்த குளத்தை வேற எங்கன்னா கொண்டு போய் கூட அமைக்கலாம். அதே போல இதே அளவை எடுத்து இன்னொரு குளத்தை நம்ம ஈஸியா அமைக்க முடியும், கிரியேட் பண்ண முடியும். அந்த மாதிரியான ஒரு எளிமையான முறையில நமக்கு அந்த டெக்னாலஜி சொல்லி கொடுத்துருக்காங்க. 14th செஞ்சுரியில இதெல்லாம் யோசிச்சு பண்ணது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயம். ஏன்னா இப்ப இருக்க ஆர்கிடெக்ட்லயோ சரி, இன்ஜினியர்ஸ் கிட்டயோ சரி, நம்ம இது சொன்னோம் அப்படின்னா இதை பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது எல்லாருமே நிச்சயம் ஒத்துக்கிட்டே ஆகணும். அதுவும் இந்த மாதிரி கரும் பாறைகளை கட் பண்ணி அதை கரெக்டாக ஷேப் பண்ணி தேய்ச்சி அதில் நம்பர்ஸ் பதிச்சு இது இந்த இடத்துல வரணும் இந்த இடத்துல வரணும் அப்படின்றத கரெக்டாக சொல்லி கொடுக்குறது அப்படின்றது வாய்ப்பே கிடையாது. ஆனால் அந்த காலத்தில் பண்ணியிருக்காங்கன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. நீங்கள் இந்த போர்ட்டபிள் பூலை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக நான் பிரம்மாண்டமாக பார்த்த விஷயம் இந்த பைப்லைன் தான். அதாவது கருங்கல்ல பைப்பாக பண்ணி எல்லா இடத்துலையும் தண்ணி விழுற மாதிரி ஊருக்கே இந்த மாதிரி பைப்லைன் செட்டிங் பண்ணியிருக்காங்க. அப்போ நீர் மேலாண்மை அப்படின்றது அந்த அரசு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு அப்படின்றத நம்ம இதில் பார்க்க முடியும். இந்த இடத்துல மகா கும்பமேளா இப்போ நடக்குது இல்லையா, அந்த மாதிரியான ஒரு சில விசேஷங்கள் இங்கே நடக்கும்போது நீர் மேலாண்மைக்கு ரொம்ப பெரிய முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த இடத்துல மட்டும் நீங்கள் அந்த பைப்லைன் பார்க்க முடியாது. அந்த பைப்லைன் ஒன்ஸ் அங்கே கீழே வந்ததுக்கு அப்புறம் இந்த குளங்கள் ஆட்டோமேட்டிக்கா நிரம்ப ஆரம்பிக்கும். எப்போ வேண்டாம்னு நினைக்கிறாங்களோ அப்போ அங்க துங்கபுத்திரா நதி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஒரு க்ளோசிங் பாயிண்ட் வச்சிருக்காங்க. அந்த இடத்துல தண்ணி மேலே ஏத்துறதை நிறுத்திட்டாங்க அப்படின்னா இந்த குளங்கள் எல்லாமே ரொம்ப நின்றும். இந்த கண்ட்ரோல் கொண்டு எல்லாமே அந்த முனையில இருந்து ஆரம்பிச்சு ஊருக்குள்ள வர்றது எந்த லெவல்ல வரணும், எந்த இடத்துல வரணும், சமதளம் எந்த அளவுக்கு ஜீரோ கிராவிட்டி லெவல்ல இருக்கு, இது எல்லாத்தையும் மெஷர் பண்ணி பண்ணியிருக்காங்க. இது ஒரு இடத்துக்கு மட்டும் பண்ணல, என்டையர் ஊருக்கே பண்ணியிருக்காங்க. நீங்க அதே போல இந்த இடத்துல கூட நீங்க பார்க்க முடியும், தரைகள்ல பைப்லைன் போறதை பார்க்க முடியும். இன்றைக்கு நாம ஜப்பான்ல இருக்கக்கூடிய அந்த நன்னீர் கால்வாய்கள், அதாவது மீன்லாம் போகும் இல்லையா, இதெல்லாம் பார்த்து நம்ம இப்போ வியந்து பார்க்குறோம். ஆனா அவங்களுக்கெல்லாம் நாம தான் சொல்லி கொடுத்தோம் அப்படின்றத இந்த இடத்துக்கு வந்தா கண்டிப்பா தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இந்த இடத்துல அந்த மாதிரியான கால்வாய்கள் அமைக்கப்பட்டு, நன்னீர் கால்வாய்கள் அமைக்கப்பட்டு அதுல மீன்களும் விட்டு மக்களுக்கு தேவையான தண்ணீர் வளத்தை கொடுத்துருக்காங்க. அடுத்ததா இப்போ நீங்க பார்க்கக்கூடிய இந்த குளமும் பார்த்தீங்கன்னா அந்த போர்ட்டபிள் குளத்தோட இதுவும் கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இதுலயும் தண்ணி சேகரிச்சு
வச்சு மக்கள் குளிக்கிறதுக்காகவும் குடிக்கிறதுக்காகவும் பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்ததா இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த கிணறு மாதிரி இருக்கு இல்லையா, இது வந்து கிணறு கிடையாது, இது வந்து ஒரு ரகசிய அறை, சீக்ரெட் சேம்பர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த காலத்துல இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்றதா இருக்கட்டும், இந்த இடத்துக்கு வரக்கூடிய மக்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் தேவை, அவங்களுக்கு தேவையான தண்ணி, இடம் வசதி எல்லாமே கரெக்டா ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்ற எல்லா விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ற ஒரு ரூமா இந்த ரூம் இருந்திருக்கு. சரி, அப்படி இந்த அறைக்குள்ள என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் தைரியமா இறங்கி பார்க்கலாம்னு உள்ள போயிட்டேன். உள்ள போனோடனே பார்த்தீங்கன்னா பயங்கர இருட்டுங்க. கரெக்டா ஒரு ஆள் போகக்கூடிய அளவுக்கு தான் அந்த அகலமே இருக்கு. அதுக்குள்ளே நான் நடந்து போயிட்டே இருக்கேன். ஸோ போயிட்டே இருக்கும்போது ரொம்ப இருட்டாக இருந்தனால சரி நான் டார்ச் லைட் ஆன் பண்ணிட்டு போவோம் அப்படின்னு போயிட்டு அந்த ஜங்ஷனோட முனையில் போயிட்டு பார்த்தா எனக்கு எதிர்க்க நம்ம மேலே இருந்து பார்த்த அந்த இடம் தெரிஞ்சுது. சரி லெஃப்ட் சைடில் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா ஒரு ரூம் மாதிரி பிளாக் கலர்ல இருந்து. இந்த மாதிரி அறைகள் இன்னும் பல அறைகள் உள்ளே இருக்கதா சொல்லப்படுது. சரி அந்த வெளிச்சம் தெரியுது இல்லையா, அந்த முனைக்கு நம்ம நடந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து அந்த முனைக்கு போனால் நம்ம மேலே இருந்து பார்த்தோம் இல்லையா, அந்த இடம் வந்து நமக்கு கீழே தெரிஞ்சுது. ஸோ இங்கே பார்க்க முடியும் நீங்கள். ஸோ இதுதான் அந்த மேலேருந்து நம்ம பார்க்கக்கூடிய இடம். ஆனால் இதுக்கு எதிர்க்கவும் இன்னொரு அறை உள்ளே போகுது. சரி அது உள்ளே நடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அறைக்குள்ளே உள்ளே போனேன். ஸோ போனதுக்கப்புறம் தான் தெரியுது நம்ம மேலே நடக்கக்கூடிய இடங்கள் இருக்குது பார்த்தீங்களா, மேல் தரை, அதுக்கு கீழே எல்லாமே இந்த மாதிரி ஏகப்பட்ட ரூம்ஸ் வந்து அங்கே அவைலபிள் இருக்குது. இது வெறும் மன்னர் மட்டும் தங்குறது மாதிரி எனக்கு தெரியல, இங்கே வரக்கூடிய மக்களுக்கு தங்குவதற்கான இடமும் இங்கே வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா நான் இந்த ரகசிய சேம்பர் அப்படின்றது என்ன இவ்வளோ சின்னதாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டேன். ஆனால் உள்ளே நடந்து போக தான் இது எவ்வளோ பெருசு அப்படின்றது தெரியுது. கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 50 ரூமு இல்லை 60 ரூமு கிட்ட வந்து கீழே இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய அறை. நம்ம மேல் தளத்தில் வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த அறைகளை பார்க்கவே முடியாது. வெறும் காற்று போகிறதுக்கான ஒரு இடம் மட்டும்தான் நம்ம மேலேருந்து இந்த கிணறா வந்து பார்த்தோம். இந்த கிணறா நினச்சி நம்ம எட்டி பார்த்த இடம் வந்து வெறும் இந்த காற்று, அதாவது இந்த அறைகளுக்கான காற்று போகக்கூடிய இடமாக தான் இந்த ஜங்ஷன் வந்து இருந்திருக்கு. நான் மட்டும்தான் உள்ளே போய் விசிட் பண்ணிட்டு வந்தனால எனக்கு புரியுது. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த தரைதளம் எல்லாமே கீழே ரூம்ஸாக வந்து இருக்குது. அவ்வளோதான், சீக்கிரம் சேம்பரை பார்த்துட்டு அப்படியே வெளியே வர வேண்டியது தான். இங்கே பாருங்க, இது ஒரு மேடை, இந்த சைடில் ஒரு மேடை இருக்குது. மேலே வந்து ஏறி போயிட்டு மேலே ஏறி பார்ப்போம். ஐயோ சேம்ங்க, அங்கே நம்ம பார்த்தோம்ல அதே போல், ஆனால் ஹைட்டு கம்மியாக இருக்குது. மேலே பார்த்த அதே தான், அதே லென்த்து வித்து எல்லாம் அதே தான் இருக்குது, பட் ஹைட் வந்து கம்மியாக இருக்குது. இங்க பாருங்க, இது வந்து பனிஷ்மென்ட் கொடுக்குற இடமா ஆரிஃப் சொல்றான் எப்படின்னு சொல்ல. எப்படி தெரியுமா பண்ணுவாங்க, இதுல ஒரு கையை தொங்க விட்டு மாட்டிடுவாங்க, அதுல ஒரு கையை தொங்க விட்டு மாட்டிடுவாங்க. ஓகே, இவ்வளவு பெரிய கை எப்படி இருக்கும்? கயிறு கனெக்ட் பண்ணிப்பாங்க இல்ல, கயிறு கனெக்ட் பண்ணி கொம்பு கட்டி அவங்க இப்படி போட்டுருவாங்க. ஓகே, அப்படி இல்ல, இருங்க நான் சொல்லி தரேன் எப்படி சொல்றேன் பாருங்க. அரி இந்த பக்கம் புடிச்சு. ஏய் இரு ஆசை சூப்பரா ஏதோ இருக்கு. திரும்பி இந்த பக்கம் திரும்பி. இப்படி வாடா. வேணா சார். அச்சா அப்படி இல்ல அச்சா, இது பனிஷ்மென்ட் பண்றோம் டான்ஸ். அனுசா பனிஷ்மென்ட் பண்றீங்களா? அப்புறம் அனுசா தொங்குடா. நீ தள்ளி நில்லு. அனுசா நான் தள்ளி வா. சென்டர் அனுசா. பனிஷ்மென்ட் அனுசா பனிஷ்மென்ட். அனுசா தள்ளி அப்படி தொங்க விட்டுக்கோ. இல்ல, ஆக்சுவலி இதோட ஒரிஜினல் சொல்றேன் பாருங்க, கேளுங்க. இங்க பாருங்க, என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு கையை வந்து கட்டி இந்த இதுல கனெக்ட் பண்ணிடுவாங்க. கனெக்ட் பண்ணிட்டு அவர் கழுத்து இதுல வைப்பாங்க. இல்ல உண்மைதான், கழுத்தை வைப்பாங்க. வச்சுட்டு இங்க வெட்டினாங்க அப்படின்னா அவங்களோட ரத்தம் வந்து இதுல கொட்டுற மாதிரி வைப்பாங்க. தலை வந்து வெளியே வந்து விழுற மாதிரி இதுதான் இங்க பனிஷ்மெண்டோட உண்மையான இது. அதான் ஆரிஃப், ஆமா, கையை கட்டிடுவாங்க. எப்படி வா கிட்ட வா, கையை இது பண்றது எப்படி வைப்பாங்க, தலையை வச்சு ஃபேஸ் இந்த பக்கம் வைப்பாங்க, இன்சைல வைப்பாங்க. ஓ, இந்த பனிஷ்மெண்ட் யாருக்குன்னா தலையை கட் பண்ணுறதுக்கு யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேடிஸ் ஹராஸ்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு அந்த காலத்தில் அந்த ராஜா வந்து இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஆபத்தான இடங்கள் மட்டும் இங்கே கிடையாது, ரொம்பவும் அழகான இடங்களும் இருக்குது. மாளிகை மாதிரி கட்டி வெறும் குளிக்கிறதுக்காகவே, அதுவும் ராணி குளிக்கிறதுக்காகவே கட்டியிருக்காங்க அப்படின்றத பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ இந்த விஷயத்தையும் பார்க்க போகிறோம். அதை தாண்டி இன்னும் பல விஷயங்கள் அழகழகாக நமக்காக அடுத்த எபிசோடில் காத்துட்ருக்கு. மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் பல அழகான அதிசயமான விஷயங்களை நம்ம அடுத்த எபிசோடில் பார்த்து இந்த ஹம்பியோட சீரீஸை கம்ப்ளீட்டாக முடிக்க போகிறோம். இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண எல்லாருக்கும் எனது நன்றிகள்.